பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்பதாக. எப்படி செழுமையாக இருப்பது, ஹவு டு பி ரிச் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உங்கள் செல்வத்திலிருந்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், உங்கள் பணத்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது, நாம் தேவனை மகிமைப்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எல்லா விளைச்சலிலிருந்தும் முதலில் அவரை கனம் பண்ணுங்கள். அதாவது, உங்கள் வருமானத்தின் முதல் பகுதியை அவருக்கு கொடுங்கள். ஆதியாகமம் 4 படிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். காயீனும் ஆபேலும் கொண்டு வந்த காணிக்கைகளில் தேவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர் காயீனின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆபேலுக்கும் காயீனுக்கும் இருந்த இருதய மனப்பான்மையை குறிக்கிறது. காயீனை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்யும் ஒரே விஷயம் என்னவென்றால், காயீன் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் என்பதுதான். அது முதல் தரமானதும் அல்ல, மிகச் சிறந்ததும் அல்ல. அது ஒரு வெறும் காணிக்கை மட்டும்தான். ஆனால் ஆபேல் காணிக்கையை கொண்டு வந்தபோது மந்தையின் முதல் பகுதியையும் அவற்றின் கொழுப்பான பகுதிகளையும் கொண்டு வந்தான். அதாவது, அவன் மிகச் சிறந்ததை கொண்டு வந்தான். ஆபேல் சிறந்ததை கொண்டு வந்ததால் கர்த்தர் அவனை மதித்தார். நாம் அவருக்கு காணிக்கையை கொண்டு வரும்போது கர்த்தர் இருதய மனப்பான்மையை காண்கிறார். இன்றும் கூட தேவாலயத்தில் மக்கள் காயினை போல ஒரு காணிக்கையை கொண்டு வரலாம். ஆனால் அவர்களின் சிறந்ததை அல்ல. காயினை போல நாம் ஒருபோதும் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வரக்கூடாது. நாம் கர்த்தருக்கு செலுத்தும் அனைத்தும் மிக சிறந்ததாய் இருக்க வேண்டும். ஆபேல் சிறந்ததை கொடுத்தான், தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். இதற்கு கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களுக்கு கடன்பட்டிருக்க மாட்டார் என்று கூறுகிறார். அவர் உங்களை வளப்படுத்துவார், உங்களை செழிப்பாக இருக்க பண்ணுவார் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் கூறுகிறது, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்பதாக. இன்று நம்மிடம் அந்நாட்களில் இருந்தது போல களஞ்சியங்கள் இல்லை, ஆலைகளும் இல்லை. ஆனால் நம்மிடம் வங்கி கணக்குகள் உள்ளன. உங்கள் வங்கி கணக்குகள் நிரம்பி வழிவதை எல்லாரும் விரும்புவீர்கள். உங்கள் வருமானம் வீணாக போகாமலும், பொத்தலான பைகளில் உங்கள் வருமானம் போகாமலும், வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்த்து ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்க ஒரு வழி என்னவென்றால், உங்கள் பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த பணிகளில் முதலானவைகளையும் சிறந்ததையும் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்கள் கைகளின் பிரயாசத்தினால் உம்மை கனம் பண்ண கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனப்பூர்வ மனதோடு உம்முடைய பிள்ளைகள் உமக்காக என்னத்தை செய்கிறார்களோ அதை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து அதற்கு ஏற்ற வண்ணமும் அதற்கு அதிகமாகவும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் செழிக்க பண்ண போகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இவர்கள் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவீராக. கையிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.